ஷாஜஹானுடைய காலத்தில் சமர்த்தராமதாசர் இங்கே வந்து இருந்தார் அயோத்தியாவில். சமர்த்தராமதாசருடைய 12 வருஷம் பாரத தீர்த்த யாத்திரை. 12 வயசுக்கு கல்யாண பந்தல்லேருந்து ஓடினவர். அடுத்த 12 வருஷம் பஞ்சவட்டியில் தபசு பண்ணார். 24 பெரிய சரித்திரம். இன்னைக்கு தாசநவமி, இன்னைக்கு சமர்த்தர் ஆராதனை. இன்னைக்கு அதுக்கப்புறம் 24 வயசுக்கு கிளம்பினார், தீர்த்த யாத்திரை கிளம்பினார். அடுத்த 12 வருடங்கள் தீர்த்த யாத்திரையில் இருந்தார். அந்த 12 வருஷத்தில் ஒரு வருஷம் இங்கே இருந்தார். ஒரு வருஷம் சமர்த்தராமதாசருடைய இம்பேக்ட் வந்து பேன் இண்டியன் இம்பேக்டாக இருக்கும். எங்கெங்கே என்னென்ன காரியம் சமர்த்தராமதாசால் நடந்தது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான. நம்முடைய சத்குரு சுவாமிகள் மடம் இன்னைக்கு இருக்குது மிருதானல்லூரில் என்கிறது. சத்குரு சுவாமிகளுடைய பிரதான சிஷ்யனாக இருந்து சரபோஜி மகாராஜா எத்தனை கைங்கரியங்கள் பண்ணியிருக்கார். அந்த சரபோஜி மகாராஜா சமர்த்த சிஷ்ய பரம்பரையில் வந்தவர். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். சிவாஜி மகாராஜாவோட தம்பி வெங்கோஜி ராஜே போஸ்லே, அவர் தான் தஞ்சாவூரோட முதல் மராட்டிய மன்னன். வெங்கோஜி வந்து சமர்த்தரை தஞ்சாவூருக்கு அழைச்சி தஞ்சாவூரில் ராமதாஸ் மடங்கள்லாம் ஸ்தாபித்து ரொம்ப விசேஷமாக கொண்டாடினார். அப்போது சமர்த்த மடங்கள் தஞ்சாவூர்லேயும் வந்தது, மன்னார்குடியிலையும் வந்தது. எல்லாம் இன்னி வரைக்கும் இருக்குது. ரொம்ப பெரியவாள்லாம் இங்கே எல்லாம் தயாராக இருக்கா. இதெல்லாம் அமைதியான கதைகள், வெளில தெரியாது. ராமாயணத்தில் ரொம்ப பெரியவர் பருத்தியூர் கிருஷ்ணசாஸ்திரிகள், கேள்விப்பட்டிருக்கேளா? அவர் தயாரானது மன்னார்குடி மட்டத்தில், சமர்த்த மட்டத்தில். அவர் சரித்திரத்தை பாருங்க, தெரியும். இது என்னென்ன ஒட்டுமொத்தமாக சமர்த்த சரித்திரம், சமர்த்தருடைய இம்பேக்ட் ஆன் சொசைட்டி அப்படின்னு ஒரே புக்கில் கிடைக்கிறதுங்கிறத விட ராமானந்தன் அப்படிதான். அங்கங்கே யாரெல்லாமோ சொல்லுவாள் சமர்த்தராமதாசோட பெருமையை. திடீர்னு அங்கே போனோன்னா அங்கே அவள் ஒரு கதை வச்சுட்டு இருப்பா. அது சமர்த்த மடத்துக்கே தெரியாத கூட இருக்கலாம். அது மாதிரி அது செதறி ஆசேத்து ஹிமாச்சலம் இருக்கும். அது பேன் இண்டியன் இம்பேக்டாக இருக்கும். இப்போ ராமானந்த சுவாமி எத்தி தான் சொன்னேன். ராமானந்த சுவாமிகள் எப்படி ஞானேஸ்வரருடைய திருத்தகப்பனாருக்கு அனுகிரகம் பண்ணார், அதனால ஞானேஸ்வரர் அவதாரம் பண்ணார் அப்படிங்கிறது பக்த விஜயத்தில் உள்ள கதை. இது ராமானந்த சம்பிரதாயத்துக்காரர்களுக்கே தெரியுமான்னு தெரியாது உங்களுக்கு. ராமானந்த சம்பிரதாயத்திலேயே இதை பற்றி ஒன்றும் பெருசாக தெரியாது. அவள்கிட்ட போய் சொன்னால் அவளுக்கு புதுசாக இருக்கும். அது மாதிரி ராமானந்தர் பண்ண உபகாரம் அப்படிங்கிறது ஆசேத்து ஹிமாச்சலம் சர்வத்திரம் அங்கங்கே ஏதோ சில பார்சிகள்லாம் வந்து கஷ்டப்பட்டு இருந்தா அவளை இந்தியாவுக்கு வரவழைச்சு சௌக்கியமாக வச்சார் அப்படிங்கிறது பார்சிகளுக்கு தெரியும். ராமானந்த சம்பிரதாயத்தில் தெரியாது, பார்சிகளுக்கு தெரியும். அது மாதிரியான ஒரு போக்கு ராமானந்தருக்கு. எல்லாத்தையும் சங்கலனம் பண்ணணும். அதை மகாபிரிவாளுக்கே அந்த ஒரு இஷ்டம் உண்டு. ராமானந்தர் விஷயமா அப்படி ஒரு இஷ்டம் பிரகடனம் பண்ணல மகாபிரிவா, சமர்த்தர் விஷயமா பிரகடனம் பண்ண. இது வந்து சுவாமிநாத அத்ரேயர் மாமா சமர்த்த ராமதாச சரிதம் அப்படின்னு ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கா. அந்த கிரந்தத்தோட ஆரம்பத்தில் ப்ரிஃபேஸில் சொல்கிறார், எடுத்த உடனே இப்படி தான் ஆரம்பிக்கிறார். மகாபிரிவாளுடைய ஒரு அபேட்சை நிறைவேறுகிறது